பெண்களை பெத்தவங்க முதல்ல புரிஞ்சுங்க, பொம்பளை பசங்களை படிக்க வைங்க, அவங்கள சம்பாதிச்சு அவங்க கால்ல நிக்கிறதுக்கு அந்த தகுதி அவங்களுக்கு கொடுங்க, அவங்க வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க. இப்படி போய் கல்யாணம் பண்ணிட்டு 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துமையே இல்ல. அந்த பையன் சொல்றான் வீட்டுல போய் உட்கார்றா, எங்கூட சரியா வாழறது இல்லன்னு. அந்த பொண்ணு கதையா சொல்றான். 20 நாள் ஆகுது மேடம் ஸ்டேஷன்ல போயிட்டு கேஸ் கொடுத்து சண்டை வந்து 20 நாள் சண்டை வந்து மூக்குல அடிச்சு ரத்தம் வந்து கேஸ் கொடுத்து 20 நாள் ஆகுது. இந்த பள்ளி 20 நாள் ஆகுது. ஏன் அவ்வளவு என்ன கேட்டாங்க கேளுங்க. அதுக்கு என்ன கேட்டாலும் கை வைப்பியா நீ மேல? நீ கேட்டது தப்பு, அவ கேட்டது தப்பு. 2 பேரும் கேட்டது தப்பு. 10 பேர் முன்னாடி அவங்க கேட்டது என்னன்னு கேளுங்க. என்ன இருந்தாலும் இவ்வளவு பெருசா மூக்கு அடிக்க கூடாது தம்பி, கை வைக்க கூடாது. அவ்வளவு சீக்கிரம் அடிக்க மாட்டேன் மேம். பெட்ல வச்சனே பண்ண. ரோட்ல வந்து பேசுறாங்க. அடிக்க கூடாது. ரோட்ல வந்து பப்ளிக் அடிக்க கூடாது தம்பி, அடிக்க கூடாது. அவங்க தொடர்ந்து எடுத்தாங்க கேளு. அடிக்கிறதுக்கு என்ன தொடர்ந்து எடுக்கறாங்க. அது என்ன பண்ணுங்க மேம்? எடுத்தா தானே அடிக்கலையே. அவங்க அம்மா புடிங்கிட்டாங்க. பல்ல உடைக்கல. எல்லாரும் முன்னாடி நீ தானே பல்ல உடைச்ச. பல்லம் கேட்டதுக்கு என்ன ஆடுது புடிச்சு கை ஆட்டி பாக்குறியா? செங்கலால் அடிச்சன்னு சொல்றாங்க இவங்க போய் ஸ்டேஷன்ல. இவ்ளோ பெரிய கல்லு தூக்கி டம்முன்னு கால் மேல. முதல்ல உங்களை தான் நான் சொல்லுவேன், அந்த பொண்ணை படிக்க வைக்க வேண்டியது தானே.